வெல்கம் பேக் டு ஏஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இப்ப பார்த்தீங்கன்னா, 6த் to 12th ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியல்ல 4000 ஒன்லைனர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா, ஒன்லைனர் மாதிரி இல்லாம ஒரு டெஸ்ட் சீரிஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்ட் 2. ஸோ இத பொறுத்தவரைக்கும் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐஎன்பிசி எல்லா எக்ஸாமுக்குமே நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ வாங்க கொஸ்டின்ல போகலாம். ஸோ லாஸ்ட் வீடியோல கேட்டிருந்தேன். நேரு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன? ஸோ நேரு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி 1928. ஸோ 1928ல தான் நேரு அறிக்கை வெளியிடப்பட்டது. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவுக்கான ஒரு சட்டத்த அந்த டைம்ல ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒரு தடவ ஒரு சீர்திருத்த சட்டம் போடுவாங்க. ஸோ அந்த டைம்ல 1928ல ஸோ இந்தியாவுக்குன்னு ஒரு சட்டம் போடுறதுக்காக சைமன் குழு வந்திருப்பாங்க. ஸோ சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் நடக்கும். ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, சைமன் குழுவ எதுக்காக எதிர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல ஒருத்தர் கூட இந்தியர்கள் இடம்பெறவே இல்ல. ஸோ அதனால தான் இந்தியாவுக்கான சட்டத்த நாங்களே இந்தியர்களே இயற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அதுக்கு சைமன் குழுவுக்கு எதிராக நம்ம இந்தியர்கள்ல நேரு வெளியிட்டது தான் நேரு அறிக்கை. ஸோ அதுதான் என்னது 1928. ஸோ சைமன் குழு 1927ல இங்கிலாந்துல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1928ல இந்தியாவுக்கு வருகை தருவாங்க. 1929ல தமிழ்நாட்டுக்கு வருகை தருவாங்க. ஸோ இந்த டேட்டாஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சூர்யா சென் எப்போது தூக்கிலிடப்பட்டார்? சூர்யா சென் எப்போது தூக்கிலிடப்பட்டார்? 1934 ஜனவரியில தூக்கிலிடப்பட்டிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். பவானி சாகர் அணை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? பவானி சாகர் அணை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ ஈரோடு. ஸோ ஈரோடு மாவட்டத்தில தான் பவானி சாகர் அணை அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். பணவீக்கம் மற்றும் பணவாட்டம் ஆகியவற்றின் சிக்கல்கள் பற்றி அறிய உதவுவது எது? பணவீக்கம் மற்றும் பணவாட்டம் ஆகியவற்றின் சிக்கல்கள் பற்றி அறிய உதவுவது எது? ஆப்ஷன் சி ஜிடிபி. ஸோ ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்என்பினா நெட் நேஷனல் ப்ராடக்ட், அதாவது நிகர நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவாங்க. ஜிஎன்பினா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், அதாவது மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. என்டிபி அப்படின்னா நேஷனல் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது உள்நாட்டு உற்பத்தி, அதாவது தேசிய உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவாங்க. என்டிபினா தேசிய உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இதுக்கான ஆன்சர் ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின். மாநில அரசின் பெயரளவு தலைவர் யார்? மாநில அரசின் பெயரளவு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆளுநர். அதுவே மத்திய அரசின் பெயரளவு தலைவர் அல்லது பொதுவா அரசின் பெயரளவு தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர் வருவாரு. மாநில அரசின் பெயரளவு தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆளுநர் வருவாரு. இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். மாநில அரசாங்கத்தின் தலைவர் யார்? அதே மாதிரி மாநில அரசாங்கத்தின் உண்மையான தலைவர் யார்? ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டுத்துக்குமே ஒரே ஆன்சர் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். தமிழகத்தின் மிகப்பெரிய குடிசை தொழில் எது? தமிழகத்தின் மிகப்பெரிய குடிசை தொழில் எது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி கைத்தறி. கைத்தறி தான் தமிழகத்தின் மிகப்பெரிய குடிசை தொழில். நெக்ஸ்ட் கொஸ்டின். தியோபந்த் இயக்கத்தின் மூலம் எங்கு பள்ளி நிறுவப்பட்டது? தியோபந்த் இயக்கத்தின் மூலம் எங்கு பள்ளி நிறுவப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி சகரன்பூர். சகரன்பூர்ல தான் பார்த்தீங்கன்னா தியோபந்த் இயக்கத்தின் மூலம் பள்ளி நிறுவப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். மூன்றாம் துறை என அழைக்கப்படுவது எது? மூன்றாம் துறை என அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பணிகள் துறை. ஸோ இந்த பணிகள் துறையை சேவைத்துறைன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ சேவைத்துறை, பணிகள் துறை, மூன்றாம் துறை எல்லாமே ஒன்று தான். ஸோ தொழில் துறைனாலும் உற்பத்தி துறைனாலும் 2ஆம் துறை அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். வேளாண்மை துறைன்றது முதல்நிலைத்துறை. ஸோ வேளாண்மை துறைன்றது முதல்நிலைத்துறை, பணிகள் துறைன்றது 3ஆம் துறை, தொழில்துறை, உற்பத்தி துறைன்றது 2ஆம் நிலைத்துறை. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் நறுமண பொருள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? இந்தியாவில் நறுமண பொருள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கேரளா. ஸோ கேரளா பார்த்தீங்கன்னா நறுமண பொருள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும். குஜராத் பார்த்தீங்கன்னா குஜராத் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்துகள் உற்பத்தியில் முதலிடம். கர்நாடகா பார்த்தீங்கன்னா காப்பி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும். ஸோ உங்களுக்கான கொஸ்டின். தேயிலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கக்கூடிய மாநிலம் எது? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் ஆன்சரை நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹிட்லர் எப்பொழுது தற்கொலை செய்து கொண்டார்? ஹிட்லர் எப்பொழுது தற்கொலை செய்து கொண்டார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 1945 ஏப்ரல். ஸோ 1945 ஏப்ரலில் தான் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் தற்கொலை செஞ்சிருப்பாரு. ஸோ 1939 45 வரைக்கும் செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும். ஸோ அந்த டைமில் தான் அவர் சூசைட் பண்ணியிருப்பாரு. ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். முதல் உலகப் போர் ஆண்டு என்ன? ஸோ எதில் ஆரம்பிச்சு எதில் முடியுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். ஜெர்மனியில் ஹிட்லர் எப்பொழுது ஆட்சிக்கு வந்தார்? ஜெர்மனியில் ஹிட்லர் எப்பொழுது ஆட்சிக்கு வந்தார்? ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கான ஆன்சரை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது ஒரு சீரிஸ் மாதிரி போகிறதுனால ஒவ்வொரு சீரிஸ்லையும் 10 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணுறோம். ஸோ அடுத்தடுத்த சீரிஸில் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வரும். தேங்க்யூ கைஸ்.